2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை, அல்லேலூயா, தன்னுடைய நீதியுள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. நீதிமானாகிய லோத்துன்னு பைபிள் அவன்கிட்ட சொல்லுது. அவன் இருதயத்தை நீதியுள்ள இருதயம்னு பைபிள் சொல்லுது. எல்லாவற்றை காட்டிலும் இருதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளது, மகா கேட்டுள்ளது. ஆனால் இங்கே லோத்துவினுடைய ஹார்ட்டை குறித்து பைபிள் சொல்லுது நீதியுள்ள இருதயம், ரைச்சியஸ் ஹார்ட். ஒரு விதத்திலும் அந்த இதயத்தில் என்ன இல்லை? அநீதி இல்லை, குறை சொல்லவே முடியாது. ஆமே. அதே நேரத்தில் அவரை நீதிமான் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பாக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். அவனை குறித்து பைபிள் சொல்லுது அவன் நீதிமான். அவன் இருதயத்தை குறித்து பைபிள் சொல்லுது அது நீதியுள்ள இருதயம். ஆனால் பிரச்சனை என்னன்னா அவனுக்கு ஒரு வாதிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் இருதயத்தில் என்ன இருந்தது? வாதிப்பு. இப்போ கேள்வி என்னன்னா, நீதிமானா இருந்தால் களி கூறுதல்ல உண்டாகணும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆனால் இங்கே இருதயத்தில் ஒரு வாதிப்பு. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் இப்படி ஒரு வாதிப்பு இருக்கக்கூடாது. அதான் என்னுடைய செய்தி. எந்த குற்றமும் அவனை சொல்ல முடியாது கை நீட்டி. அவன்கிட்ட எந்த குறையும் என்ன செய்ய முடியாது. ஆனால் அவன் மனசு எப்படி இருக்கு? வேதனையிலே இருக்கு. அவன் மனசு சங்கடப்பட்டுட்டே இருக்கு. அவனால் நிம்மதியாக இருக்க முடியல, அவனால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஆனால் அவன் பாவி கிடையாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் செஞ்சாதான் வேதனை வரும், துன்மார்க்கருக்கு தான் வேதனை பெருகும் அப்படிலாம் இல்லைங்க. நீதிமானாக இருந்தால் கூட வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. இருதயம் வாதிக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கிறது. லோத்துவினுடைய வரலாறை நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு அதில் இந்த வாதிப்புக்கு என்ன காரணங்கிறதையும் நான் என்ன செஞ்சிடறேன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாச பிரயாணத்தை துவக்கின போது ஆபிரகாமோடு சேர்ந்து வந்த நபர் தான் யார்? லோத். இந்த லோத்துவை ஆண்டவர் கூப்பிடலை. ஆனால் இந்த லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் உறவு முறையில் சொந்தம். அவனுடைய சகோதரன் மகன். தகப்பன் சாகருக்கு முன்னாடியே மகன் செத்து போயிட்டார். அதனால பேரன், அல்லேலூயா, தேராகுக்கு லோத்து யாரு? பேரன். ஆபிரகாமுக்கு லோத்து யாரு? உடன் பிறந்த சகோதரனுடைய மகன். அப்படின்னா இன்னொரு விதத்தில் மகன் மாதிரி. அல்லேலூயா. லோத்து ஒரு அடாப்டட் சன் மாதிரி ஆபிரகாமுக்கு இருந்ததுனால ஆபிரகாமுடைய ஜேர்னியில் யாரும் ஜாயின் பண்ணிட்டார்? லோத்தும் ஜாயின் பண்ணிட்டார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டத்தில் யார் கிடையாது? லோத்து கிடையாது. ஆனால் ஜாயின் பண்ணிட்டார். இப்போ பாருங்க, வழியில் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் என்ன உண்டாயிட்டு? வாக்குவாதம் உண்டாயிட்டு. ஏன்னா அவர்களுடைய சொத்துக்கள் கால்நடைகளை வைத்து தான் மதிக்கப்பட்டது. அன்னைக்கு இருந்த பூமி அந்த சொத்துக்களை தாங்கக்கூடாது இருந்ததுன்னா ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கு எல்லாம் ஒரே இடத்துல மேய்ச்சல் இல்லை. அதான் அர்த்தம். தண்ணி இல்லை. அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண கூடாது இருந்ததுன்னா அவன் ஆயிரக்கணக்கில் ஆடை வச்சுருக்கான், ஆயிரக்கணக்கில் மாடை வச்சுருக்கிறான், ஆயிரக்கணக்கில் கழுதை வச்சுருக்கிறான், ஆயிரக்கணக்கில் ஒட்டகம் வச்சுருக்கான். அப்புறம் எங்கே போய் தண்ணி காட்ட, எங்கே போய் புல்லை காட்ட? ஆபிரகாம் அவர் வந்தார். எப்போ? நம்ம சகோதரர். ஆனால் நமக்குள்ளே என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். அதனால் நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்ன உடனே இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எங்கே போயிட்டான்? சோதம் கொமரா பட்டணத்துக்கு போயிட்டான். இவன் போயிருந்தா எங்கே போயிருக்கணும் சொல்லுங்கள்? சொந்த தேசத்துக்கே போயிருக்கணும். ஏன்னா இவனுக்கு அழைப்பு கிடையாது. ஆனால் இவன் கண்ணை ஏறெடுத்து பார்த்தான். இப்போ ஆபிரகாமோடு இவன் போட்டி போடுற மாதிரி வந்துட்டு. அல்லேலூயா. அன்னைக்கு அது கர்த்தரின் தோட்டம் மாதிரி இருந்துச்சு. ஏதேனை போல செழிப்பாக இருந்துச்சு. உடனே அங்கே போகவும் ஆபிரகாம் ஆண்டோடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதல்படி அவர் போயிட்டார். இப்போ சோதம் கொமோரா பட்டணத்தில் குடியிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் எதிரிகளின் படையெடுப்பில் இவர் மாட்டிக்கிட்டார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவங்க காரணமே இல்லாமல் இவரை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
இப்போ வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்த அந்த லோத்துவை இந்த செய்தியை அறிந்த ஆபிரகாம் ஒரு 318 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த சத்துருக்கள் கையிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டார். அந்த நாட்டை கர்த்தரை அழிக்க பிளான் பண்ணி ஆண்டவர் தூதர்களை அனுப்பும்போது அந்த ஊர்லேருந்து அவருக்கு போகிறதுக்கு என்ன இல்லை, மனசே இல்லை, தாமதம் பண்ணிகிட்டே இருந்தாராம். ஆனாலும் கர்த்தர் அவங்க மேலே வச்ச இறக்கத்து நிமித்தம் கையை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, வெளியில் கூட்டிகிட்டு போய் அந்த மலைக்கு ஓடி போனாங்க. அப்பவும் ஆண்டவர் சொன்ன பேச்சு அவன் என்ன செய்யலை, கேட்கல. மலைக்கெல்லாம் என்னால் ஓட முடியாது, இந்த சோவாருக்கு என்ன செய்கிறேன், நான் போகிறேன்னா. கடைசியில் அங்கே போனால் அங்கேயும் இருக்கல, கடைசியில் எங்கே தான் போயிருந்தான், மலையில் தான் போயிருந்தான். போகிற வழியில் அவங்க மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன தான் மாறிட்டாங்க, உப்பு தூணாக மாறிட்டாங்க. இப்போ மனைவி இல்லாமல் 2 பெண் பிள்ளைகளோடு இவன் மலையில் கெபியில் குகையில் தங்கின மாதிரி தங்கியிருக்கான். உங்களுக்கு தெரியும், அந்த 2 பெண் பிள்ளைகளும் தவறான முறையில் தகப்பனோடு இணைந்து பிள்ளைகளை பெற்றார்கள். அம்மோன் மோவாப் என்கிற அருவருக்கத்தக்க ஒரு ஜாதி என்ன செஞ்சுட்டு உருவாயிட்டு. இதுதான் லோத்துவினுடைய முடிவு. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிறகு அந்த சோதோம் குமரால ஒரு அழிவு வந்தது பார்த்தீங்களா. அதுக்கு முன்பு ஒரு படையெடுப்பில் மாட்டினான். அப்போவே அவன் மனசு படப்படான்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சு. இனிமேல் நமக்கு என்ன கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அப்போ இருதயத்தில் அவனுக்கு என்ன உண்டாயிற்று, பாதிப்பு உண்டாயிற்று. கர்த்தரின் தோட்டம் போல இடம் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, மேய்ச்சலுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இனிமேல் நமக்கு என்ன கிடையாது, பாதுகாப்பு கிடையாதுன்னு மனசு என்ன செய்யுது, படபடான்னு என்ன செய்யுது அடிக்கு. நம்பர் 1. இப்போ ஆண்டவர் பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொன்னோன்னே இனிமேல் நான் எங்கே போவேன், இனிமேல் நான் எப்படி என் வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடணும், தூக்கிட்டு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு கழுதை குதிரை ஆடு மாடெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடிய டைமிங் இப்போ கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ அவனுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இவன் மனசு எப்படி துடிக்கி, ஐயையோ இந்த மனைவி இந்த 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் எங்கே போக, நான் இனிமேல் இந்த வாழ்க்கையை நான் எப்படி புதுசாக ஆரம்பிக்க, இப்படி ஒரு பாதிப்பு படபடான்னு நினச்சிக்குது அடிக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட வேலை மனைவி உப்பு தூணாயிட்டா. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஐயோ இந்த சமபூமியில் எங்கேயும் நிற்காத, பின்னிட்டு பாராதன்னு கர்த்தர் சொன்னார. ஆனால் இந்த வார்த்தையை கேட்காம இவ திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டாலே. என் கையில் இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைங்க. அப்போ தாய் இல்லாமல் இந்த 2 பிள்ளைய நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன். இப்போ படபடான்னு நினைச்சிது அடிக்குது. சரி, அதுவும் இல்லை, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல், அல்லேலூயா, மலைக்கு போன்னு சொன்னப்போ மலைக்கு போகாமல் இன்னொரு இடத்துக்கு போகிற. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா, ஆகா இந்த இடம் நமக்கு என்ன செய்யாது, செட் ஆகாதே அப்படின்னு நினச்ச உடனே திரும்ப என்ன செய்யுது, மனசு படபடன்னு அடிக்குது. அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் எங்கே போகிறாரு, மலைக்கு போகிறாரு. இப்போ இந்த சம்பவம் நடந்துட்டு பிள்ளைகள் மூலமாக இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த பிள்ளைகள் கர்ப்பிணிகளாக இருக்கிறத பார்க்கும்போது இந்த தகப்பனுடைய மனசில் எப்படி இருந்திருக்கும், சந்தோஷம் இருந்திருக்குமா, இல்லை. அந்த பிள்ளைகள் அவர்கள் அந்த பிள்ளைகளை பெற்று எடுக்கும்போது இந்த தகப்பனுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்குமா. ஒரு வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம்னா அது எவ்வளோ சந்தோஷமான காரியம். அந்த பிள்ளைகள் கன்சீவாக இருக்காங்கன்னா அது எவ்வளோ சந்தோஷம். அவர்கள் அந்த பிள்ளைகளை வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்காங்கன்னா அது எவ்வளோ ஹாப்பி மூமெண்ட். ஆனால் இது எதுவுமே இந்த லோத்துவுக்கு ஹாப்பியாக இல்லைங்க. அவனுடைய மனசு இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு, பாதித்து கொண்டு இருக்கிறது. உயிரோடு ஒரு நடைப்பிணமா இந்த நீதி உள்ள இருதயத்தை பெற்றவன், நீதிமான் என்று பெயர் பெற்றவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஒரு நடைப்பிணமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. துதி இருக்கு, ஸ்தோத்திரம் இருக்கு, ஆராதனை இருக்கு, கர்த்தர் இருக்கிறாரு, ஜெபம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் என் இதயத்தில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் எங்கேயோ ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தவறு என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணும், அதை தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்போ பாருங்கள், அந்த வாசித்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் இருக்கு. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கு. இதான் பிரச்சனை.
இவன் வாசம் பண்ற இடம் சரியான இடம் கிடையாது. இவன் தங்கி இருக்கிற இடம் சரியான இடம் கிடையாது. இவன் கூட இருக்கிற ஆட்கள் சரியான ஆட்கள் கிடையாது. அவன் வாசம் பண்ணுகிறதற்கு அவன் தேர்வு செய்தது சரியான தேர்வு இல்லை. தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியம். நான் நீதிமான் தான், ஏன் இருதயம் நீதியாக தான் இருக்கு. மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அக்கிரமக்காரர்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல நமக்கு என்ன கிடையாது, இடம் வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. சங்கீதம் 1 அழகா சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அவ்வளோதான். இதுக்கு மேலே வேற என்ன விளக்க வேணும்? தெய்வ பயம் இல்லை, தேவனை தேடுற உணர்வு இல்லை, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்னா என்னன்னே தெரில. அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து இருந்து என்ன லாபம்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை மதிக்கிறதில்ல, ஆண்டவருக்கு கனம் கொடுக்கறதில்ல, ஆண்டுடைய வழியில் நடக்கிறதில்ல, ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறதில்ல. அப்படிப்பட்டவர்களை எந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம்? அக்கிரமக்காரர்கள். இவன் அக்கிரமக்காரர்களோடு வாசமாக இருக்கையில் தேவ தூதர்கள் அந்த பட்டணத்தை அழிக்க வரும்போது இவன் வாசலில் உட்காந்துருக்கான். பொதுவாக அந்த பட்டணத்தின் வாசலில் மூப்பர்கள் எல்லாம் செஞ்சுருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. அந்த பட்டணத்தை சேர்ந்த பெரியவங்க பிரபலமானவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அந்த பெரியவர்கள் லிஸ்ட்டில் இவர் இருக்கிறாரு, பிரபலமானவர்கள் லிஸ்ட்டில் அவர் இருக்கிறாரு. ஆனாலும் இவர் நீதிமான். அவங்களாம் யாரு? அக்கிரமக்காரர்கள். அங்கே ஒளியே கிடையாது, அங்கே இருள். அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஆனால் இவர் உட்கார்ந்துருக்கிறது அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த தேவ தூதர்களை பார்க்கும்போது மற்றவர்களிடத்துலேருந்து எந்த ரிப்ளை இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. இவர் தான் வேகமாக ஓடி போய் அவர்களை வணங்கி, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, என் வீட்டில் தங்குங்க, என் வீட்டில் சாப்பிட்டு இளைப்பாருங்க, உங்களுக்கு அதற்கான வசதிகளெல்லாம் நான் என்ன செய்கிறேன். ஏன்னா இவன் நல்ல மனுஷன், இவன் இருதயம் நல்ல இருதயம். ஹல்லேலூயா. இவன் நீதிமான். ஆனால் இவன் இருந்த இடம் அதற்கு சரியான இடம் இல்லை. ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, எப்போ வீதியில் கூட தங்குவோம், ஆனால் உன் வீட்டுக்கு வரமாட்டோம். என் இருதயத்தில் நீதி இருக்குங்க, ஆனால் தூதன் சொல்கிறான் வரமாட்டேன்றான். நீதிமான்கிற அடையாளம் இருக்குங்க, ஆனால் உன் வீட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோன்றான். ஆனால் வேறு வழியே இல்லாமல் கெஞ்சி எப்படியோ காலில் விழுந்து, ப்ளீஸ் என் வீட்டுக்கு என்ன செய்யுங்க வாங்கன்னு சொன்னதுனால தான் கடைசியில் என்ன செஞ்சாங்க, உள்ளே வந்தாங்க. ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், அவன் தனி மனுஷன்தான். அல்லேலூயா. வனாந்தரத்தில் தான் குடியிருந்தான். அவனை சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளும் பொல்லாதவர்கள் தான். ஆனால் அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான். அவர்களுக்கும் நமக்கு என்ன கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு கல்லறை பூமி வாங்கினாலும் டீல் தான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல வந்தாச்சு. அப்போ இப்போதைக்கு அவசரமாக ஒரு இடம் வாங்கணும், டீல்னா டீல் தான். ஆமேன். விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். நான் உன்ட்ட சும்மா வாங்கிட்டு கடைசியில் அந்த இடத்துல நீ உன் இஷ்டத்துக்கு எதையாவது கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கடைசியில் எனக்கு இதில் உரிமை இருக்குது, இந்த ஒரு வீட்டை வித்தமாக ஒரே ஒரு ஆணி மட்டும் இருக்கட்டும் சொல்லிட்டு போனால் பார்த்தீங்களா, அந்த கதை ஆகக்கூடாதுன்னு அன்னைக்கு ஆபிரகாம் தெளிவாக இருந்தான். அதனால் இடத்துக்கு பெருமான கிரயத்தை சொல்லி நிறுத்து கொடுத்துட்றேன். அது 400 சேக்கல் வெள்ளி பெருமா, இது எனக்கும் உமக்கும் என்ன, நீர் எங்களுக்குள் மகாபிரபு, சும்மா எடுத்துக்கு வரும். அந்த வேர்டம் பிடிச்சிக்கிட்டான். 400 சேக்கல் வெள்ளி கரெக்டாக அளந்து கொடுத்து சொந்தமாக வாங்கிட்டான். ஆமென் சொல்லுங்க. மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும். அப்போ எலையேசரை கூப்பிட்டு கரெக்டாக சொல்கிறான், இந்த மக்கள் மத்தியில் என் மகனுக்கு நீ என்ன எடுத்துடாத, பெண் எடுத்துடாத. ஆனால் இந்த லோத்து 2 பெண் பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கான். எங்கே? அந்த அக்கிரமக்காரர்களுக்கு மத்தியில். அல்லேலூயா. இங்கேயும் பொண்ணு எடுத்துடாத, என் பையனையும் அங்கே கூட்டு போயிடாத. அல்லேலூயா. அப்போ அக்கிரமக்காரர்கள் நடுவில் வாசமாக இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் அவன் இருதயத்தில் என்ன இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த உள்ளத்தில் மகிழ்ச்சி என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா சுத்திலும் அக்கிரமம். அப்படின்னாலே கிரமம், அதற்கு எதிர்ப்பதான் அக்கிரமம். கிரமம்னா ஒழுங்கு, பை ஆர்டர். அக்கிரமம் அப்படின்னா நோ ஆர்டர், நோ ஒழுங்கு. அங்கே என்ன இருக்காது, ஒழுங்கீனமாக தான் இருக்கும், எல்லாம் முறைகேடாக தான் இருக்கும், எல்லாம் தாறுமாறாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இவன் அங்கே இருந்ததுனால தான் அவனுடைய இருதயம் என்ன செஞ்சுது. இருதயத்தில் நீதி இருந்தாலும்
நீதிமான் அப்படிங்கிற பேர் அவனுக்கு இருந்தாலும் அவனால் சந்தோஷமாக என்ன செய்ய முடியல, ஒவ்வொரு நாளையும் கழிக்க முடியலங்க. அவன் மனைவி பிள்ளைகளோட ஹாப்பியாக இருக்க முடியல. அவனால் நிம்மதியாக அந்த சோதம் கொமரா பட்டணத்தில் என்ன செய்ய முடியல, வாழ முடியலை. அதனால் உங்களை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹாய் பாய் சொல்கிறது தப்பு இல்லை. எல்லாரும் நம்மை சேர்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உறவினர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம். ஆமேன். பாவம் செய்கிறவங்களாக இருக்கலாம். எப்படினாலும் அவங்க இருக்கலாம். அதுக்காக அவங்கள வெறுத்துருங்க, அவங்க கிட்டே போகாதீங்க, அவங்க அங்கே வந்தால் இங்கே திரும்பி அப்படி சொல்ல. அவர்கள் நடுவில் நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டாம், தங்கி இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு ஒன்றுனா நான் தானே அப்படின்னு சொல்ல வேண்டாம். எல்லா ரத்தமும் ஒன்று தானே துடிக்க வேண்டாம். அல்லேலூயா. அந்த அக்கிரமக்காரர்களுக்கு நடுவில் அவன் வாசமாக இருந்தது தான் இப்போ இவனுடைய நீதியுள்ள இருதயம் வாதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம். அப்போஸ்தலர்களுடைய உபதேசமே என்ன? பேதுரு அவங்கள்ட்ட சொன்ன முதல் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நீ விலகி இருப்பா. துஷ்டனை கண்டா தூர விலகிரு. அல்லேலூயா. அவன் துஷ்டன், அவன் மதிகேடன், அவன் கீழ்ப்படியாதவன், அவன் துராகிருதன், அவன் கடவுளுக்கு பயப்படாதவன், அவன் மனுஷனை மதிக்காதவன், இப்படி எல்லாமே தெரியுது. ஆனாலும் அவனை விட மனசு இல்லை அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி தான் இருக்கும், பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கண்ணுக்கு அது செழிப்பாக இருந்துச்சு, அன்னைக்கு அவசியமாக இருந்துச்சு. ஆனால் இவைகள் முக்கியம் அல்ல, எதிர்காலம் ரொம்ப முக்கியம். தொலைதூர தரிசனத்தோடு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தர் அவன் புறப்பட்டு போகிற இடம் எதுன்னு சொல்லாமல் அவனை வெளியே வர சொல்லியிருந்தாலும் அவனுக்கு கர்த்தர் நியமித்திருந்த இடம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடம், நலமும் விசாலமுமான ஒரு இடம். இந்த அக்கிரமக்காரர்களுடைய செய்கை நிமித்தம் அவர்களுடைய கூக்குரல் எங்கே வந்து எட்டிட்டான், தேவ சன்னிதானத்தை வந்து எட்டிட்டு. அப்போ செழிப்பான இடம் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ளது என்று அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அது இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யல, தெரியல. ஆமென். ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் நினைச்சிடாதீங்க. ஆசீர்வாதங்கள் தேவன் ஒரு மனிதனோடு இருப்பதற்கு அடையாளம் அல்ல. இருதயத்தில் ஒரு சென்சார் இருக்குங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு லேப்டாப் அடிக்கி பார்த்தீங்களா, இது திடீர்னு பதறும். அல்லேலூயா. இது திடீர்னு நடுங்கும். உங்களுக்கே தெரியும், கொலை நடுங்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. எனக்கு இங்கே வந்த உடனே என்னென்னே தெரில, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நீங்கள் போன இடம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ அக்கிரமக்காரர்கள் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல அவன் இருந்ததுனால தான் அவனுடைய இருதயம் என்ன செஞ்சுட்டே இருந்தது. ரெண்டாவது பாருங்க, அவர்களுடைய நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு. அப்போ கண்ணை திறந்தாலே அக்கிரமம் தான் தெரியுது, காதால் கேட்டாலே அக்கிரமம் தான். எந்த ஒரு குட் நியூஸும் இல்லை, எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு இடத்துல இருந்தா நிம்மதி இருக்குமா? அல்லேலூயா. ஆனால் இவன் பாருங்க, அவ்வளோ தூரம் இருந்தும் அவன் அந்த இடத்த விட்டு நிச்சயில காலி பண்ணல. பாருங்களேன், ஆபிரகாம் அவனை ஒரு தடவை ரெஸ்கியூ பண்ணி விட்டான்ல, காப்பாற்றி விட்டான்ல. நல்ல வேலை ஆபிரகாம், ஏதோ அவசரப்பட்டு நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக நான் போயிட்டேன். தெய்வாதீனமாக வந்து என்ன செஞ்சிட்டீங்க, காப்பாற்றிட்டீங்க. இனிமேல் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, உங்கள் கூட நான் என்ன செஞ்சுக்கிறேன், இருந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா ஆபிரகாமை எப்பவும் தேவன் சந்திப்பார். அப்போ ஆபிரகாமோடு எப்பவும் தேவன் பேசுவார், ஆபிரகாமை தேவனே நடத்துவார். அப்போ இவன் இந்த இடத்துல இருந்தானா இவன் கண்ணால் பார்க்குறதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், தெய்வீகமாக இருந்திருக்கும். இவன் காதால் கேட்குறதெல்லாம் எப்படி இருந்திருக்கணும், தேவன் சொன்ன வார்த்தையாக இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் இப்போ இவன் வெளியில் போனதுக்கப்புறம் இவனுக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை, ஒரு சம்பந்தமே இல்லை, தெய்வீக தொடர்பே இல்லை, ஒரு தெய்வீக ஃபெலோஷிப்பே இல்லை. பாருங்க, ஆவிக்குரிய ஐக்கியமே இல்லை. இவன் பார்க்குறவங்களும் அநியாயம் பண்ணுறவங்களும் அக்கிரமம் பண்ணுறவங்களுமா இருக்காங்க. அப்போ இவன் கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்குறதும் அவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சுட்டே இருக்கு, வருத்தப்படுத்திட்டே இருக்கு, வேதனைப்படுத்திட்டே இருக்கு. அல்லேலூயா.
அப்போ இந்த நேரத்தில் இவன் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தரை வானத்தை நோக்கி பார்த்துருக்கணுமா? பார்க்க வேண்டாம். பார்க்கல. பார்த்தீங்களா? என்ன பார்க்க விடாது. பார்க்க என்ன வானெல்லாம் வெண்கலமாயிரும். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற இடத்த சுற்றில என்ன இருக்கும்? அந்தகாரம், இருள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி பார்த்தாலும் என்ன தெரியாது? வெளிச்சம் தெரியாது. ஏன்னா இவங்க ஏரியாவே கூக்குரல் தேவ சமூகத்தை வந்து எட்டுற அளவுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ பொல்லாதவர்களாக இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. நித்தம் நித்தம் இவர்களுடைய செயல்கள்லாம் எப்படி இருந்துச்சு? ஏற்கனவே நோவா காலத்தில் ஆண்டவர் இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டார். அன்னைக்கு முழு உலகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழிச்சார். அதே மாதிரி இப்போ ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் ஒரு பகுதி. அப்போ அந்த உலகத்திலேயே இந்த ஏரியா மக்கள் எவ்வளோ பொல்லாதவனாக இருந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கண்களால் ஏறெடுத்து பார்க்கும்போது, உங்கள் காதால் ஒரு செய்தியை கேட்கும்போது, இந்த ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கூட கடவுளை தேடணுங்கிற எண்ணம் இல்லை. இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிற ஒரு அறிவும் இல்லை. சரி, இவ்வளோ அநியாயம் பண்ணுறமே, கடவுள் ஒருத்தர் கண்டிப்பாக கணக்கு கேட்பாருங்கிற ஒரு உணர்வும் இல்லை. இந்த மாதிரி ஆளை நம்ம திருத்த முடியுமா? சொல்லுங்க. இந்த மாதிரி ஆள் கூட நம்ம போராட முடியுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டவனாகவே இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரும் யாரையும் திருத்த முடியாது. நீங்கள் யாரையாவது மாற்ற முடியும்னு நினைக்கிங்க? சான்ஸே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் அழுதாலும் மாற மாட்டாங்க, உருண்டாலும் மாற மாட்டாங்க, காலில் விழுந்தாலும் மாற மாட்டாங்க, காசு கொடுத்தாலும் மாற மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன நயங்காட்டினாலும் என்ன செய்ய மாட்டாங்க. கர்த்தர் மனசை மாற்றாத வரைக்கும், கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யாத வரைக்கும். இப்போ இந்த கூட்டத்தை ஆண்டவர் அழிவுக்கே ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ இவன் மனம் திரும்புவானா? யோசிச்சு பாருங்க. அப்போ இவன் இந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. சங்கீதம் 120 நீங்கள் வாசிச்சிருக்கலாம் அடிக்கடி. ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். ஏன் அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க? சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுறேன். அவர்களோ நான் பேசும்போது இப்படிப்பட்டவங்க தாங்க. இவங்க கூட நீங்கள் என்ன மோதினாலும் உங்கள் இருதயம் தான் என்ன செய்யும்? வாதிக்குமே தவிர அவங்க தங்களுடைய சுபாவத்தை என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும், நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். அல்லேலூயா. கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே வாசமாக இருந்தது. இந்த கேதார் அப்படிங்கிறவங்க யார் தெரியுமா? இஸ்மவேலுடைய வம்சம். அல்லேலூயா. இஸ்மவேலுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க பார்த்தீங்களா? அதில் ரெண்டாவது உள்ளவன் தான் யார்? கேதார். கேதார் அப்படின்னா கருப்பு தோலம். என்ன தோல்? அவங்க கூடாரம் எப்படி இருக்குன்னா பிளாக் டென்ட், கருப்பு கலர் ஆட்டு தோலை வச்சு தான் அவங்க டென்ட் போட்டிருப்பாங்க. பயங்கரமான வசதியோடு இருப்பாங்களாம், நல்ல வணிகம்லாம் செய்வாங்களாம். ஆனால் வனாந்தரத்தில் தான் குடியிருப்பாங்க, கூடாரத்தில் தான் குடியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆட்கள் யார் தெரியுமா? ஒரு ஆள் கூடயும் ஓட்ட மாட்டான், யாரையும் நலம் விசாரிக்க மாட்டான். கருப்பு அப்படின்னாலே இருள். பார்த்தீங்களா? இந்த இருள் இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன செய்யும்? இருக்கும். யார் பேச்சும் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். வியாபாரம் பண்ணுவான், எல்லாம் செய்வான், ஆனால் அவன் காரியத்துக்கு தான். ஆனால் மற்றவர்களோடு இவன் எந்த விதத்தில் எப்படி இருக்க மாட்டான்? சமாதானமாக என்ன செய்ய மாட்டான்? இருக்கவே மாட்டான். மேசேக் அப்படிங்கிற அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அப்புறம் இவர்களுக்கும் தேவனுக்கு என்ன கிடையாது? சம்மந்தமே கிடையாது. அப்போ இந்த வசனம் சங்கீதத்தில் என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட ஆட்கள் கூட தங்கி இருந்ததெல்லாம் போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இவங்க கூட போராடி போராடி நீங்கள் அவங்கள ஜெயிக்கவே முடியாது. எசேக்கியேல் 14வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 பேருடைய பேரை ஆண்டவர் சொல்கிறார். நோவா, தானியேல், யோபு. இவங்க 3 பேர் இருக்கிற இடத்துல அந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் தான். இப்போ நம்ம பேசுகிற ஆட்கள் இஸ்ரவேலர்கள். இப்போ லோத்து பீரியடில் பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள் இஸ்ரவேலர்கள் கிடையாது, சரியா? ஆனால் இஸ்ரவேலர்கள் இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 13வது வசனத்தில், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால்
நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஆனா அங்க யார் இருக்கா? நோவா, தானியேல், யோபு இருக்காங்க. ஆகிய இந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் ஆத்துமாக்களை, தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம்தான். அல்லேலூயா. இல்ல ரொம்ப அழகா 16வது வசனத்தில் தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, அந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தியாகிலும் தேசமும் பாழா போகும் என்று. இப்ப சொல்லுங்க, லோத்து ஃபேமிலியில் தப்புனது யாரு? லோத்து ஃபேமிலியில் தப்புனது யாரு? லோத்து மட்டும்தான். அவன் மனைவி உப்பு தூணா போயிட்டா. சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார், லோத்தின் மனைவியை வேற யார் மனைவியும் நினைக்கக்கூடாது. அந்த அம்மா கீழ்படியாமல் உப்பு தூணா மாறினாலும் நினச்சி பாருன்னு இருக்காரு. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பிள்ளைகள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள்லாம் அருவருப்பான சந்ததி. 10 தலைமுறை ஆனாலும் கர்த்தருடைய சபைக்குள்ள அவங்க வரக்கூடாதுன்னு ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார். தப்பிச்சது யார் தான்? லோத்து மட்டும்தான். இது இஸ்ரவேல் தேசமாக இருந்தாலே நோவா, தானியேல், யோபு தான் மிஞ்சுவாங்க. அவங்க ஃபேமிலி அவங்களால நினைச்ச முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னா ஆண்டவரே அறியாத மக்கள் கூட்டத்து மத்தியில் இருந்த லோத்துவால தப்ப முடியுமா? இதான் நடந்துச்சு. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான்னா, நான் உன்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறேன், பாக்கியவானா பாக்கியவதியாக மாற்றியிருக்கேன், என் ரத்தத்தை விலக்கிரயமாக கொடுத்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கேன், உன் இருதயத்தை நீதியுள்ள இருதயமாக நான் என்ன செஞ்சுருக்கேன், மாற்றி இருக்கும்போது அது வாதிக்கப்படுற அளவுக்கு நீ கேதாரின் கூடாரத்தோடு என்ன செய்யாத, நீ இருக்காத, மேசேக்கில் நீ என்ன செய்யாத, சஞ்சரிக்காத. உன்னைய நான் வெளியே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ வெளியே வந்துட்டேன்னா உன் இருதயம் பாதிக்காது. நீனும் தப்பலாம், உன் பிள்ளைகளும் தப்பலாம். இல்லாட்டி லோத்து மாதிரி, லோத்து மட்டும் தப்புன மாதிரி, தப்பியும் பிரயோஜனம் இல்லை. அவன் இருதயம் வாதிச்ச மாதிரி தான் உன் இருதயம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், வாதிச்சுட்டே இருக்கும். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, 20 வருஷம் உன் மாமனார் வீட்டில் இருந்தது கிளம்புன்ட்டார். இப்போ ஏசாவெல்லாம் கழுத்தை கட்டி பிடிச்சி லாபான் ஃப்ரீ ஜோனுக்கு வந்துட்டான், ஏசா ஃப்ரீ ஜோனுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. லாபான் இப்போ டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, ஏசாவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. நம்மால் உடனே சீகேமில் கூடாரத்தை போட்டான். அதில் கூடாரன்னு இல்லாமல் யாக்கோபு வீடு கட்டினான் இருக்கு. எங்கே வீடு கட்டினானா? இவங்கெல்லாம் கூடாரவாசிகள், இவங்க வீடை என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் இவன் சீகேமில் என்ன கட்டிட்டான், வீடு கட்டிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? மகளை ஒருத்தன் கெடுத்துட்டான். அந்த தேசத்து பிரபு ஒருத்தன் என்ன செஞ்சான், கெடுத்துட்டான். சரி, இப்போ அதுலேருந்து தப்பி என்ன செய்கிறாங்க, கிளம்பி வராங்க. ஏதேர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோன்னு அங்கே தங்கிட்டான். இவங்க ட்ராவல் எதை நோக்கி போயிட்டுருக்கு, கானானை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ கானான்னா இவன் எங்கே வரணும், அவனுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தங்கியிருந்தான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடணும். ஆனால் அங்கே ஒரு அடிபட்டிருக்கலாம், இப்போ பிள்ளையை பறி கொடுத்துட்டான். ஆனால் அவன் என்ன செய்யலை, இன்னும் யோசிக்கலை. ஏதேரில் வந்து அங்கே கூடாரம் போட்டான். இப்போ அவனுடைய அன்பு மனைவி ராகேல் என்ன செஞ்சிட்டா, மரித்து போயிட்டா. அதுக்கப்புறம் பெஞ்சமினை பெற்றெடுத்து ட்ராவல் பண்ணி வந்து ஒரு இடத்துல தங்கிட்டான். இவன் அங்கே என்ன செஞ்சிருக்கக்கூடாது, தங்கி இருக்கக்கூடாது. இப்போ என்ன நடக்கு தெரியுமா, அவனுடைய மூத்த மகன் ரூபன் இவனுடைய மறுமனையாட்டி கூட தவறாக நடக்கான். யாக்கோபு இதை கேள்விப்பட்டான் இருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் மனசை வேதனைப்படுத்துமா, வேதனைப்படுத்தாது. தனக்கு 12 ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்துட்டு ஒரே ஒரு பெண் பிள்ளையை கொடுத்துருக்கார். அப்போ எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும் அந்த பிள்ளை மேலே யாக்கோபு. அந்த பிள்ளை கெட்டு போயிட்டா. இப்போ யாக்கோபு மனசு எப்படி இருக்கும், வாதிக்குமா வாதிக்காதா? இந்த வாதிப்பு ஏன் வந்துச்சு, நீ சீகேமில் வீடு கட்டினதுனால தான். இப்போ ஏதேரில் இருக்கும்போது அவன் மறுமணியாட்டியாக கெடுத்துட்டான் மகன். இப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட யாக்கோபுக்கு மனசு வேதனையாக இருக்குமா, இருக்காதா? இருக்கும். அப்போ இந்த வேதனை எது நிமித்தம்,
ஆண்டவர் சொன்ன இடத்துல இல்லாதது நிமித்தம். இப்போ இதே யாக்கோபு ஆண்டவர் சொல்ற, நீ எகிப்துக்கு போ, உன் கூட நான் வருவேன். அல்லேலூயா. இப்போ எகிப்துக்கு போன யாக்கோபுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அங்கே யோசேப்பை பார்க்குறான், அவன் 2 பிள்ளைகளை பார்க்குறான். அவன் சொல்கிறான், உன்னையவே நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சப்பா, ஆனால் உன்னையும் பார்க்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு, ஒரு 2 சந்ததியையும் பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சு. இப்போ எனக்கு மரணம் வந்தாலும் ஓகேன்றான். அப்போ அந்த ஹார்ட்டை பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்ன இடம், கர்த்தர் குறித்த இடம், கர்த்தர் வழி நடத்துகிற இடம். அக்கிரமக்காரர் குடியிருக்கிற இடத்துல இருந்தா இருதயம் வாதிக்கும். அக்கிரம செய்கைகளை நித்தமும் காணுகிற இடத்துல, அக்கிரம செய்கைகளை குறித்த தகவல்களை கேட்கிற இடத்துல இருந்தா நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? வாதிக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். பரிசுத்தவான்களின் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நீதிமான்களின் கூடாரம் எப்பவும் கம்பீர சத்தத்தை வெளிப்படும். அப்போ உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய ஃபெலோஷிப், உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ், உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், யாரோட உங்கள் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இதில் தேவையில்லாத அக்ரிமெண்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணுங்க. அல்லேலூயா. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் வழிய என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க, எங்கள் கூட வந்துருங்க, எங்கள் கூட வந்துருங்க. ஆனால் அது தேவ சித்தம் தானோ? அது தேவன் விரும்புகிறது தானோ? அது தேவன் அனுமதிக்கிறது தானோ? நகோமி எலிமெலேக் 2 பிள்ளைகளோடு எங்கே போயிட்டாங்க? பெத்லகேம்லேருந்து எங்கே போயிட்டாங்க? மோவாபுக்கு போயிட்டான். பெத்லகேம்னாலே அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. ஆனால் மோவாபுக்கு போனதுனால கணவனை இழந்தாங்க, 2 ஆண் மக்களை இழந்தாங்க. எவ்வளோ பெரிய கசப்பான ஒரு அனுபவம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அக்கிரமக்காரர்களின் நடுவில் வாசம் பண்ணும்போது நீதியுள்ள இருதயம் இருந்தாலும், நீதிமான்கிற அடையாளம் இருந்தாலும் மனசு என்ன செய்யாது? நிம்மதியாக இருக்க. ஆகவே நீதிமான்களோடு ஐக்கியப்படுவோம், பரிசுத்தவான்களோடு இணைந்திருப்போம். தேவ சித்தம் செய்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்களோடு இணைந்திருப்போம். இருதய வாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படும். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.